சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, இப்போது சரியாக இந்த நேரத்தில் இந்த சாயப்பா எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக தான். நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் கொண்ட நபர் உன் வாழ்க்கையில் வருவதன் மூலமாக அதிர்ஷ்டம் அள்ளிக்கிட்டு வந்து சேரப்போகுது. இத்தனை நாளாக எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எதுவுமே நான் நினச்சது போல் நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையிலையும் எந்த நல்லதும் நடக்கவே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்காகவே நாளைக்கு இந்த மனிதருடைய ரூபத்தில் இந்த சாயப்பா நான் வரப்போகிறேன். அவருடைய பெயரும் கூட என் நாமம் சம்பந்தப்பட்ட பெயராகவே இருக்கும். சாய்ங்கிற பெயரின் ஆரம்பத்தின் தொடக்கமாக இருக்கக்கூடிய பெயரை வச்சுட்டு தான் அவர் இருப்பார். அவரை நீ சந்திப்பதின் மூலமாக நீயே சற்றும் எதிர்பாராத அளவில் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடந்துவிடும் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாமே கெட்டதாக நடந்துச்சு, வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே நீ பார்த்தனு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ அடைகிற ஏமாற்றம்ங்கிறது உனக்கு அளிக்கப்படும் எச்சரிக்கை. நீ பெரிய அளவில் ஏமாந்துடவோ கஷ்டப்படவோ கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சிறிய அளவில் நான் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து உன்னை உஷார்படுத்துவேன். நீ மறுபடியும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் செய்கிற இந்த விஷயங்களை பார்த்து நீ பயந்து போகவோ மிரண்டு போகவோ செய்யாமல் அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு கொள்ள தயாராக இருந்து விடியேன் செல்லமே. சில பேர் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த தப்பான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் உன்கிட்ட எதிர்மறை எண்ணங்களாக சொல்லி உன் மனசை குழப்புவாங்க. யார் உன்னை நோக்கி எந்த விதமான எதிர்மறையான வார்த்தைகளை பேசினாலும், அவங்க எண்ணத்தை எதிர்மறையானதாக சொன்னாலும் கூட நீ எல்லாத்தையும் அப்பொழுதே மறந்துவிடு. அடுத்தவங்க 1000 விஷயம் சொல்லட்டும், ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் நீ சரியாக கவனிச்சு பாரு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நான் எப்போதும் உன்னை தவறான வழியில் திசை மாறி போகும்படி விட்டுட மாட்டேன். என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் நானே உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. நிச்சயமா நீ வெற்றியின் பாதையில் தான் பயணிக்கப் போகிறாய். யார் உனக்கு இடைஞ்சலா வந்தாலும், பிரச்சனையை கொடுத்தாலும், துன்பங்களை கொடுத்தாலும் கூட அதை தாண்டி உன்னை வெற்றி அடைய செய்வதற்காகவே இந்த சாயப்பாவும் கூட இருக்கேன். சில பேரை உனக்கு பிடிக்கலைனாலும் அவங்கள நேருக்கு நேராக பார்க்கும்போது வெறுக்கிறத முகத்தில் காட்டாமல் வார்த்தைகளில் காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. இந்த உலகத்தில் உனக்கு பிடிக்காதவங்களையும் உன்னை பிடிக்காதவங்களையும் பார்த்து நீ முறைக்க ஆரம்பிச்சின்னா எல்லாரையும் பார்த்து முறைக்க வேண்டியதாகவே இருக்கும். ஏன்னா உனக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னு சொல்ல முடியாது, உன்னை பிடிச்சவங்கள உனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாதல்லவா? இப்போதே உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலையை இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். இனிமே உன் வாழ்வில் வரப்போகிற உயர்வு மிக பெரியதாக இருக்கும். உன் எண்ணம் எது போலவோ அதே போலவே உன் வாழ்க்கையை வண்ணமயமாக நான் ஆக்கி கொடுப்பேன். நீயும் இருளான பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக ஒளிமயமாக வாழப்போகிற. இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் எதிர்காலத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு நட போட்டாலே உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா உறுதுணையாக இருப்பேன். உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு நீ தனியாக தவிப்பதையும் போராடுவதையும் பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக நாளைக்கு நான் வரப்போகிறேன். நீ எப்போதும் தனிமையில் தவித்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கி கொடுப்பேன். எல்லா நல்ல குணங்களையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. நான் இப்படிதானே, நீ எப்போதும் தலை நிமிர்ந்து தைரியத்தோட தன்மானத்தோடு வாழ பழகிக்கோ என் செல்லமே. எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் நீ அடிமையாக மாற வேண்டிய அவசியமே இல்லை. நீ தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். உன்னை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், உன்னை புரியாதவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே.
நீ வாழ்க்கையில படுற அத்தனை கஷ்டங்களையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்கேன். உனக்கு நடக்கும் எந்த அநியாயத்தையும் தட்டி கேட்க மாட்டேன் தானே நீ கவலையோடு இருந்தாய். 1000 கண்களை கொண்டு அகில உலகத்தையும் வழிநடத்திக்கிட்டு இருக்கிற இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை பார்க்காமலா இருப்பேன்? அல்லது உனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்காமலா இருப்பேன்? அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் தட்டி கேட்டு அதற்கு உனக்கு நியாயம் கிடைப்பதையும் உன் கண்குளிர கண்கூடாக காட்டத்தான் போறேன். எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு நல்ல நேரமும் காலமும் வரணும். என்னையே நம்பி சார்ந்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி வந்து சேரும்படியும் கூட நான் செய்வேன் என் செல்லமே. நீயே எதிர்பார்க்காத அந்த நபர் நாளைக்கு உன் வாழ்க்கையில வருவதின் மூலமாக நீயும் என்னுடைய நாமத்தை சொல்லி அவரை அழைப்பதின் மூலமாக கண்டிப்பா நீ மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீ எதிர்பார்த்தது இனிமே உன் வாழ்க்கையில வரப்போகுது. எல்லாரும் உன் மீது அன்பு செலுத்துவாங்க. நீ எதிர்பார்த்த பண வரவும் கூட உனக்கு உண்டாகும் என் செல்லமே. உன் பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு இன்னும் நீ சேர்த்து வச்சு சந்தோஷமா உன் கனவை நனவாக்கி கொள்ளும் விதமாக, நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும் விதமாக உனக்கான பணவரவை நான் உண்டாக்க போறேன். நீ எப்போதும் எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய, கெட்ட விஷயங்களையும் தீய நிகழ்வுகளையும் மறக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. மனிதர்கள்னா தவறு செய்யறது இயல்புதான். யாரோ தப்பு செஞ்சாங்க, என்னைக்கோ செஞ்சாங்கன்றதுக்காக அந்த தவறை சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதல்லவா? இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன்னு என்னை முழுசா நம்பி என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு நல்லது நடப்பதற்கும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொடுப்பதற்குமாகவே நாளைக்கு இந்த சாயப்பா அந்த மனித ரூபத்தில் வரப்போறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எப்போதும் சோர்ந்து போகாதே. ஏதாவது ஒரு விஷயத்த உன்னால தாங்க முடியாத அளவுக்கு நான் கொடுத்தாலும் கூட ஒரு முறை பெருமூச்சு விட்டுட்டு மறுபடியும் அதற்கான முயற்சியை செய்ய தொடங்கு. எதுவுமே இங்கு பாதியில முடிஞ்சு போகாதே என் செல்லமே. நீ நினைக்கிற விஷயங்களையும் உனக்கான காரியங்களையும் நான் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். கெட்ட நேரம்ன்ற ஒண்ணு நீ நினைக்கும் போதே உனக்கு நல்ல நேரமாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சாயப்பாவை நம்பி வணங்கி வழிபடும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நல்ல நேரம் வரும்படியும் நான் செய்வேன். உனக்கு நடக்க போற அனைத்தையும் மிக சிறப்பாக அழகாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக ஆக்கி கொடுக்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் செல்லமே. உன்னுடைய முயற்சி உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இனிமே நீ அறியாமல் செய்த தவறுகள் அனைத்தையும் திருத்தி உனக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளனாக நான் இருக்க போறேன். நீ எதை செய்தாலும் அதை நம்பிக்கையோட செஞ்சீனா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நீ செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பாளனாக இருக்கும் நானே எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பேன். இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்படி இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில கொடுப்பதற்கு இந்த சாயப்பா நான் தயாராகி விட்டேன் என் தங்கமே.